ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷி. ரொம்ப நாளாச்சுல்ல ரொம்ப நாளாச்சுல்ல ரொம்ப 8 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ டெய்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அப்படின்ட்டு. இதுலேயும் வீடியோலாம் வரும். அப்புறம் நியூவாகவும் ஸ்டார்ட் பண்ணுவேன். கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக், அப்புறம் இதுலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் டெல்லு என்னோட சேனலை வந்து இதில் பின் பண்ணுறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா அன்கட் சீன்லாம் அதில் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். முன்னாடி ஏதாவது நாய்ஸ் சவுண்ட் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போன பாட்டு இதோட ஸ்டாப் பண்ணிருக்கணும், அதை வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. உங்க 8 ஏகாம்பரம் வந்திருப்பாரு இன்னைக்கு கிளாஸ்க்கு. நீ ஏன்னா ஜேகே வந்து உங்களுக்கு மட்டும் செமினார் இருக்குன்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ஒரு கடுப்புல அப்படி இருந்திருப்பீங்க. ஆனா ஜேகே நைட்டு உங்க கூட இருந்திருப்பான். ஏன்னா நீங்க அர்ஜுன் இருக்கடா அவன்கிட்ட கால் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு செம்ம ஃபீவர். அவனும் வந்திருக்க மாட்டான் காலேஜுக்கு. அடுத்த நாள் போயிருப்பீங்க, அடுத்த நாள் அவன் வந்திருக்க மாட்டான். என்னன்னு தெரியல. அப்போ உங்க ஏட்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் நீங்களே வாங்க சார் அப்படி இப்படின்ட்டு உங்க கிளாஸ் நீங்க எல்லாம் உங்க குரூப்பே பங்கமா ஐஸ் வச்சிருப்பீங்க. அவரும் நல்லா உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஆனா போற சாக்குல புகை அள்ளி போட்டிருப்பாரு. ஏன்னா ஜங்குக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு நடத்துனத டெஸ்ட்னு வேற சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்க அதோட தான் மாஹிட்ட வச்சு புலம்பிருப்பீங்க. ஏன்னா அதோட ஸ்டாப் பண்ணிருப்பேன். அதுல இருந்து கண்டினியூடா. மகி எனக்கு பசிக்குதுடி. சொட்ட முண்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா போற போக்குல புகை அள்ளிட்டு போயிட்டான். சரி விடுடி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. ஆயிஷா தான் ஏட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது பண்ணிடலாம். ஆனா அந்த ஜங்குக் சார் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ட்டு அவளும் புலம்புறான். இதோட தான் நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு உங்க கிளாஸ் எல்லாமே உங்க பேக் எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க எல்லாமே எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே போறீங்க. ஏய் அது இருக்கட்டும்ப்பா. என்ன அர்ஜுன் எப்படி? அதையும் நீ கேக்குற? அம்மா சொல்லு அப்படின்ட்டு ஆயிஷா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீங்க உன்னோட பரவாயில்ல அப்படின்ட்டு பேசிட்டே ஸ்டெப்ல கீழே போயிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் கீழே நிக்கிறான். மாஹி கை காட்டுறான். அர்ஜுன் நிக்கிறான் அப்படின்ட்டு அவன் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கான தான் வெயிட் பண்ணுவான் போல. நீங்களும் ஒரு ஸ்மைலோட போய் அவன் கிட்ட நிக்கிறீங்க. என்ன அர்ஜுன், என்ன பக்கம் வந்தியா? ம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்ட சொல்லு சொல்லு. நீ எப்படா என்கிட்டலாம் பேசுவேன்ட்டு முன்னாலாம் உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். என்ன அர்ஜுன், நம்ம 2 பேர் பேசணும்னா நம்ம 2 பேர் பேசணும். இப்படி உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு வந்தா நம்ம எப்படி பேசுறது? அவன் கையை பிடிச்சிட்டு அங்கிட்டு சொல்லு. பயன் உனக்கு பயமாவே இருக்காதா? எனக்கா பயம்னா என்ன அர்ஜுன்? ஏ ஒயன் ப்ரொஃபசர் வராருடி. ஐயோ அர்ஜுன், ஏதாவது கால் பண்ணி பேசு, நான் போறேன் அப்படின்ட்டு அவன் கையை எடுத்து விட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு போறீங்க. எங்கடி? சும்மா அறிவு கட்டவளே. அவனே இப்பதான் என்கிட்ட பேசுறேன்ட்டு வந்திருக்கான். ஏன்ட்டு இப்படி பண்ற? போய் தொலைங்க. அகைன் போய் அர்ஜுன் சாரி என் ஃப்ரெண்டு தான். சொல்லு. ஒயன் நாளைக்கு ஃப்ரீயா? நாளைக்கா? நாளைக்கு தான் காலேஜ் இருக்கே. இல்லை நாளைக்கு லீவ் போட்டு எங்கேயாவது போகலாமா? லீவ் போட்டா ஃபஸ்ட் டேட்டா? நீயா கேட்குறது? நான் தான். அர்ஜுன் எனக்கு இல்லை. என்னாச்சு? இல்லை அர்ஜுன், வலிக்குது. எனக்கே ஷாக்காக இருக்கு. ஆனால் எனக்கு செமினார் இருக்கே. ஏன்னா அன்னைக்கு தான் சொன்னல. இல்லை அர்ஜுன், இன்னைக்கு இந்த ஜங்குக்கு இருக்கால அவன் வரல. பயன் அது ப்ரொஃபஸர். அதான் என்ன அவன் ப்ரொஃபஸர் அவனுக்கு கண்டாவே எனக்கு பிடிக்காது. அவனும் மூஞ்சியும். ஏன் அவனுக்கு பிடிக்காது அந்த சாரை? எனக்கு இந்த கிளாஸ் இந்த காலேஜ்லேயே பிடிக்காததுன்னா அந்த ஜங்குக்கு போரிக்கு தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு நீங்கள் கல்வி கல்வி திட்டிருக்கீங்க. நாளைக்கு வந்தா ஃபர்ஸ்ட் பீரியடு அந்த பரதேசி தான். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி செமினார் முடிச்சுட்டு ஆஃப்டே லீவ் கேட்டேன். நம்ம வெளில போகலாம். நிஜமா வாயன்? நிஜமாக தான். எனக்கே இப்போல்லாம் லவ்வர்ஸ் மாதிரி வெளில போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுவும் கூட. ஆனால் இப்போ நீயே கேட்குறல்ல, செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேட். ஆமாம் அர்ஜுன், நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டோம்? அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி. உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு, போட்டுட்டு வர. அதுவும் எப்போயும் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வர. ஒரு இடம் கூட ஃபர்ஸ்டா இந்த காலேஜ்க்கு வந்தல ஃபேர்வெல் அன்னைக்கு கூட ஆப் சாரி ரொம்ப அழகாக இருந்த. அதுவா? உனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வாயன். அர்ஜுன் அது எனக்கு பிடிக்காது அர்ஜுன். அன்னைக்கு கம்பல்சரி சாரீ கட்டிட்டு சொல்லுவாங்க, அதனால நான் அதை கட்டிட்டு வந்தேன். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாயன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டேட். அப்படியா? சரி ஓகே. என்ன சொல்கிறேன் நீ? நீயும் சொல்ல, நான் என்ன போட்டுட்டோம்? அர்ஜுன் நீ எல்லாத்துலேயுமே அழகாக தான் இருப்பேன். சரி நீ ப்ளூ கலர் போட்டுவா. என்கிட்ட ஒரு ப்ளூ கலர் ஆப் சாரிலாம் இல்லை, சாரி இருக்குது. அம்மாவோடவ கோயிலுக்கு கட்டிட்டு போகணுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு கூட நான் கட்டிட்டு போகல.
வேணா நான் அதை கட்டிட்டு வரட்டா? ஓகே வயன். ஓகே அர்ஜுன், நம்ம 2 பேரும் ஃபேன் மாதிரி. அர்ஜுன், சொல்லு வயன். எதுக்குடா என்னை பார்த்து பயப்படுறேன்? அதுவும் நல்லதான். கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பயப்படுறது நல்லதான். அதுவும் நீ எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் பயப்படணும். ம் எதுக்கு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா? யாரையும் பார்க்காம இப்போ பார்த்தாலும் புக்கிலே இருக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னம்மா அப்படி தானே இருக்க? இல்லை வயன். என்ன இல்லை, இப்போ ஒன்று பார்க்குறல்ல. ஐயோ அழகு. என்ன தள்ளி போகிற? இல்லை வயன், அது வெக்கப்படாதடா. என்கிட்ட வா. இல்லை வயன், கிட்ட வா. அவன் ஹேர் எல்லாம் எடுத்து ஒதுக்கி விட்றீங்க. இப்படி வா, இப்படி தான் அழகாக இருக்கும். ஹேர் ஸ்டைலை மாற்றிடு. ஜோ, என் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணிட்டாளுங்க. பாய் அர்ஜுன் சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் என்னடி பண்ணிகிட்ருக்க? இருடி, புதுசாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே எதுக்கு பறக்கிறீங்க? அம்மா தாயே, கால் பண்ணிடுவாங்க, 10 நிமிஷம் லேட்டு. அப்படிதான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டுருக்கா. என்னடி பேசுனீங்க சொல்லு அப்படின்னு கேட்டா, அதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஆயிஷா அங்கிட்டு போயிட்டா. மாஹி, யார் ஃபஸ்ட்டாக போகிறது, நீ போறியா நான் போகிறதா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. நானே போகிறேன்டி அப்படின்ட்டு நீங்கள் தான் முன்னாடி கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஸ்டாப் பண்ணிட்டு டோர் ஓப்பனில் இருக்குது, உள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மாஹி வரா. எப்பயும் போல மாதிரி உங்கள் அம்மா கத்திட்டுருக்காங்க. இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்னடி மேலே துணி காயுது, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு உனக்கு என்ன? பெத்த பொண்ணு வாராளே, அவளுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு நினைக்கிறியாம்மா? வந்தோன்னு ஏதாவது நொயின்றியே. இதெல்லாம் பெத்த பிள்ளை படுக்கையாக இருந்தாலே அவளுக்கு வேலை சொல்லணும்ட்டு கொஞ்சமாவது. ஓ, பெத்த பொண்ணு ஏண்டி வெட்டுக்கு கீழே அவ்வளோ குப்பை இல்லை அம்மாவாம்மா அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்று உதைக்கணும்டி. இப்போ சிப்ஸ் பாக்கெட் ஏண்டி சிப்ஸ்? ஐயோ, நான் இல்லைம்மா. அப்புறம் யாரு? யாரு? நல்லா திண்டு புட்டு அது இதுனா எல்லாம் இழுத்து விட்டுட்டு காஃபி ஜூஸ் ஒழுங்கு முறையதை போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் அள்ளிட்டு வர்ற. சில்ல துடப்பு கொட்ட பிஞ்சிரும். உங்கள் அப்பா வரட்டும், ஹாஸ்டலில் சேர்த்து விடுறீங்கன்னா நான் சொகுசாக இருக்கேன்ல. இங்கே போன எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அப்போ தாண்டி என்னோட அருமை அவனுக்கு புரியும். நான்லாம் எதுக்கு தான் பிறந்தேனே தெரிலம்மா. சனியனே, அதான் எனக்கும் தெரில. தெண்டத்துக்கு ஒன்று பெத்து போட்டிருக்கேல்ல, அப்போ பெத்ததுக்கு நீதாம்மா வேலை பார்க்கணும். சனியனே, கொண்டுட வேண்டிய ஒழுங்கா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அம்மா நடிச்சதெல்லாம் போதும் வாயன்னு ஒழுங்கா போயிரு. நீங்களும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டெரஸில் தான் போய் காய போட்டுட்ருக்கீங்க. சைடாக ஜங்குக் டெரஸை பார்த்தா அவனும் ட்ரெஸ்லாம் காய போட்டிருப்பான் போல். அது பார்த்தா உங்கள் கிளாஸ் வந்திருப்பாளடா, அப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பொறுக்கி நீங்களும் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா காஃபி போட்டு வச்சுருக்காங்க, அதையும் குடிச்சிட்டு உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. மாஹி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், படிச்சிட்டியா அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் மேம் இருக்காங்களடா, அவளும் கிளாஸ் எடுத்திருப்பான். இப்போ உங்கள் ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு போயிருப்பாரு, அதுவும் டெஸ்ட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட வேற சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு செமினார், இப்போ வேற இது அப்படின்ட்டு குழப்பத்தோட அவள் டெக்ஸ்ட் பார்த்துட்டு அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவளும் உடனே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. என்னடி பண்ண போகிறேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 2 பேரும் கவலையே படாதமாகி, ஏன்னா ஜங்குக் பற்றி நல்லா எனக்கு தெரியும். அவனை பழி வாங்குறதுக்காண்டியே செமினார் எடுக்க சொல்லுவேன். நான் 2 பீரியடும் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன், அதனால் நீ டெஸ்ட்டுக்கு படிக்க வேணாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நிஜமாவான்னு கேட்டால், ஆமாடி படிக்கலாம் தேவையில்ல, நானே உங்கள் வச்சு செஞ்சு விட்டுறேன், நல்லா இழுத்து விட்டுறேன் அப்படிலாம் சொன்னோன்னே ஓகேன்ட்டு. சரி, வாளுக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த தனி, அதுவும் தள்ளி போய் நின்று பேசிகிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாகி. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல மாட்டியாடி? நாளைக்கு பாரு உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கேன்ட்டு. சொல்லிடுன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் அம்மா சவுண்டு கேட்டணும், நான் வைக்கிறேன்டி அப்படின்ட்டு பாய் சொல்லிவிட்டு நார்மலாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக பார்க்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா அப்படி சொல்லிவிட்டீங்க. ஜெஃபருக்கு டெக்ஸ்ட் பண்ணால் அவன் உடனே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால், நானா ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒர்க்குன்னு, நான் கிளாஸ் ஒர்க்கு தான் அப்படின்றான். யார் லவ்வர் பேசிகிட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு தான் பார்ப்பியா, கொஞ்சம் எங்கிட்டையும் பேசலாம்ல. என்னப்பா சவுண்டே வரல? சொல்லுவேன். சாப்பிட்டியான்னு கேட்குறான். காஃபி குடிச்சு அப்படின்றீங்க. அவனை கேட்டான், இல்லை அப்படின்றான். ஏன் அர்ஜுன்? எங்கள் ஆண்டி உங்களுக்கு போட்டு கொடுக்கலையா? எல்லாம் நான் காஃபி இப்போ குடிக்க மாட்டேன். அப்படியே உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. கீழே உங்கள் அம்மா கத்திட்ருக்காங்க.
நீங்கள் ஓகே பாய் சொல்லிவிட்டு அந்த ஃபோனை சார்ஜ் போட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா சும்மாவே தானே ரூமில் இருக்க, இதெல்லாம் எடுத்து வை அப்படின்ட்டு உங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கத்திட்ருக்கீங்க. வந்தோன்னே வாஷ் பண்ண சொன்னீங்க. ட்ரெஸ்லாம் எடுத்து மடிச்செல்லாம் வச்சா இல்லைம்மா? மேடம் மடிச்சிங்க. டெஃபினெட்லிம்மா. சரி வாடி. எங்கம்மா? நீ மடிச்சு வச்ச லட்சணத்தை நான் பார்க்கணும்ல. ஐயோ அம்மா, இனிதான் நான் மடிக்க போகிறேன். தூங்கையெல்லாம் மடிச்சு வைக்கிறேம்மா. பொய் பொய் பொய். என்னம்மா, என் ட்ரெஸ் தானே, நான் மடிச்சு வச்சிட மாட்டேனா? இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் கூட தான் ஷோபாவில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் சும்மா சாங் கேட்டுட்ருக்கீங்க. எப்படிடா போச்சு காலேஜ் அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே அப்படின்ட்டுருக்கீங்க. என்னங்க உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேர் வாங்க சாப்பிட. உங்கள் அம்மா கூப்பிட்டுருக்காங்க. 2 பேருமே கப் சுப்பிட்டு டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு டைனிங் டேபிள் உட்காந்துங்க. என்ன உங்கள் பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க? இல்லடி கிளாஸ்லாம் எப்படி போச்சு? கிளாஸ் எல்லாம் போச்சுன்னு எப்படின்னு கேட்காதீங்க. அந்த 12 அரியரும் எப்போ உங்கள் பொண்ணு முடிப்பான்னு கேளுங்க. ஐயோ, இப்போ பார்த்தா என் அம்மா கேட்கணும். நானே நாளைக்கு எப்படா வெளியே போகிறேமே, இந்த சாரி எப்படி கட்டுறது அதுன்ட்டு நிறைய பிளான்லாம் சொல்லி ஏதாவது சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன். ஏய் என்னடி? அம்மா எக்ஸாமில் வச்சோன்னு முடிச்சிடுறேம்மா. அதான் எப்போ? கொஞ்சம் 2 வீக்கில் எக்ஸாம் வந்துடுமா, அந்த எக்ஸாமில் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இங்கே பாரு ஓயன், ஒரு 2-3 இருந்தாலும் பரவாயில்ல, 12 வச்சிருக்க. அது எப்படியாவது முடிக்கிற வழியை பாரு, இல்லையோ கொழுத்து தாலி ஏறிடும். செவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்ருவேன். அம்மா என்னம்மா, சின்ன பிள்ளைம்மா. சின்ன பிள்ளை மாறியாடி நீ பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது அடக்க உடக்கமா பொண்ணு மாதிரி நடந்திருக்கியா நீ? அம்மா ஏம்மா திட்டிட்டு இருக்க? உனக்கு என்ன, அந்த 12 அரியர் முடிச்சிடுறேம்மா. அப்பா இங்கே பாருமா, அவள் சொல்கிற என்ன தப்பு? 12 அரியருமா. ஃபீஸில் குறை வைக்கிறேன்னா, உனக்கு ஏதாவது வாங்கி குறை வைக்கிறேன்னா? எதுவுமே இல்லை. ஆனால் எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு தெரிலம்மா. அப்பா அது அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் இதில் ஃபீவர் வந்துருச்சு, படியிலப்பா. அதாப்பா இப்போ தான் செகண்ட் வந்துட்டுலப்பா. இந்த எக்ஸாமில் முடிச்சிடுறேன். முடிக்காம மட்டும் இரு, அப்புறம் உனக்கு இருக்கு. ஐயோ நான் ஒன்று நினச்சேனே. ஏம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுலையே பிளானாக இருக்குது. சரி கல்யாணம் தானே, அப்படி இப்படின்னு பார்க்குறத விட அர்ஜுனவே வந்து பொண்ணு கேட்க வச்சிட வேண்டியதான். கல்யாணம் பண்ண மாதிரியும் இருக்கும், எப்படியோ அவன் கூட சுற்றின மாதிரியும் இருக்கும். என்னடி யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிட்டோம் இல்லை? அம்மா எக்ஸாம் தான்மா, அரியர் ஃபினிஷ் பண்ணல, அதுக்கு தான். ஏய் அதான் முடிக்கிறோம்ன்றல, எதுக்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே இருக்க? நீங்கள் தாங்க ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இது எதில் போய் முடிய போதுன்னு தெரியல. மாறி கொஞ்சம் சும்மா இருமா, ஏமா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் பண்ணிகிட்ருக்கண்ணா சனியனி, நீ எல்லாம் முடிஞ்சா தாண்டி என் ஃப்ரெண்டு கூட நல்லா சுதந்திரமாக இருக்க முடியும். பொண்ணுட்டே என்னமோ லவ்வரை பார்க்குற மாதிரி சிரிட்டுத்தனமா என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு எவ்வளோ நாள் தெரியுமா சின்ன வயசுலேருந்து க்ளோஸாக இருந்து, இப்போ எங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்தேன்னா, முண்டை மாதிரி 2 பேர்த்த பெற்று முட்டை லோசும் முழு லோசும் பெற்று அவங்கள்ட்ட பிரிஞ்சு போட மாதிரி இருக்கு. பாவம் எங்கள் ஹஸ்பண்டும் இப்படி இருக்காங்க. எல்லாம் உங்கள்கிட்ட தாண்டி அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இருமலாக வருது, ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. ஏம்மா உன் நிலமை எனக்கு புரியுதுமா. என்னடி திட்டுறதான் திட்டுற? ஏம்மா கொஞ்சமாக திட்டுமா, ஏமா இப்படி அதிகமாக திட்டி இருமலாக வருது. மூடிக்கிட்டு தண்ணியை குடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. இல்லை சாப்பிட்டு உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு இங்கிட்ட விட்டு நடந்துக்கிட்டு நேரத்தை ஒரு மாதிரி கடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, கோயிலுக்கு போனால் சாரி கட்டி ப்ளீஸ் டி அப்படிலாம் நிறைய கெஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ திடீர்னு சாரி கட்டி விடுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டால் ஏன் எதுக்குன்னு கேட்டு புதுசாக என்னடி, நானே அவ்வளோ கெஞ்சிவே பண்ண மாட்டேன், இப்போ என்னடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாரி அதுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் உங்கள் அம்மா ரூமில் இருக்கு. எப்படி கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபோன் வருது, அதை போய் எடுத்து பார்த்தா அர்ஜுன் இவன் அவங்ககிட்ட பேச மாட்டானா, அவங்க லவ்வுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டானா அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏங்கி தவிச்சு பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அவனே உங்களை லவ் பண்ணுறோம்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அவங்ககிட்ட கேட்டிருக்கான். என்ன பண்ண தெரியாமல் கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹாய் வயன். சொல்ல அர்ஜுன், 2 பேரும் அட்டன் டைமத்தில் சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க. என்ன அர்ஜுன் நம்மளோட ஒரே மாதிரி சொல்கிறல்ல? சரி என்னை எங்கே கூட்டி போகிற நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறான். அப்போ எனக்கு சர்ப்ரைஸாக சாக் கொடுக்க போகிறேன். ஏன் அர்ஜுன், லவ்னா என்ன, லவ்வை பற்றி உனக்கு தெரியுமா? ஏன் இல்லை லவ்வை பார்த்தா ரொம்ப பயப்படுவே. நான் தான் லவ்னு சுற்றிட்டு இருந்தேன்.
இப்போ லவ் பண்ணுறேன், என்னை சர்ப்ரைஸாக வேற எங்கேயோ கூட்டி போகிற, அதான் லவ்வை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ம் தெரியும். சரி ஓயன், நல்லா தூங்கு. அப்புறம் நாளைக்கு ஆ ஆ வந்துடுறேன். ஆ சரி அர்ஜுன். ம் ஓகே. ஹேய் சரி, அப்போ லாஸ்ட்டாக ஏதாவது என்ன ஓயன்? என்ன அர்ஜுன், நம்ம ரெண்டு லவ் பண்ணுறோம், அப்போ ஒரு லவ்வருக்கு குட் நைட் சொல்லிட்டு ஏதாவது கொடுக்க மாட்டியா? ஆ, என்ன கஷ்டம். சரி குட் நைட் அப்படின்னு அவனும் காலை கட் பண்ணிடுறான். ஐயோ, இவன் பேச பேச எனக்கு பதறதே. எம்மா தாய்க்குள்ளமே, உங்ககிட்ட நான் எப்படி கேட்டுட்டு நாளைக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஆண்டவா, ஃபர்ஸ்ட் டேட் எல்லா ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கான், எப்படியாவது கருணையுடன் காட்டி என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ட்டு அந்த பெட்டில் பொத்துன்னு படுக்கிறீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. அப்புறம் நீங்கள் எப்படி தூங்கிட்டீங்க? நெக்ஸ்ட் டே ஆகுது. 5 o'clockலாம் எழுந்திரிச்சு பெட்டில் உட்காந்து அப்படியே டோர் சைடே பார்த்துட்ருக்கீங்க. எப்படா உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நினச்ச மாதிரியே 6 o'clockே உங்கள் அம்மா டோரை தட்டிகிட்ருக்காங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு, அம்மா ஆ என்னடி 2 தடவை தட்டிட்டு கத்துனாதான் வருவேன், ஏன்டி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்ட? இது நீயாடி? ஏம்மா நான் தாம்மா. டெய்லி எங்கள் அம்மா தொண்டை தண்ணி கடையே கத்திட்டே இருக்காங்களே, இன்னையிலேருந்து நல்ல பொண்ணாக எந்திரிச்சு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு தாம்மா நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேம்மா. அப்போ ஆண்டவா, என் பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுத்தா போதும். சரிடி அம்மா, இந்தா காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னைக்கு தலை குளிடி. அம்மா அது இருக்கட்டும்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது இருக்கட்டும் ஒயன், நான் உன்கிட்ட சொல்லணும். அம்மா ப்ளீஸ்மா, சும்மா இரு ஒயன். இன்னைக்கு டியூஸ்டே, அதனால நீ என்ன பண்ணுறேன்னா எப்பயும் போல மாதிரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போ. நான் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. ஒரு டைமாவது அந்த சாரியை கட்டுறியாடி நீ? ஓ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த சுடியை போட்டு. அம்மானால இன்னைக்கு மார்னிங் கோயிலுக்கு போக முடியாது, வேலை இருக்கு வேற. ஊகையில் மட்டும் அந்த அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போயிடுவோயன். அம்மா அம்மா என்ன சொன்னீங்க? ஏடி காதுல விழுகலையாடி? தான் என்னடா கத்த விடாம இருக்காளேன்னு பார்த்தேன், இதுக்கு கத்த விடுறியா? அம்மா இல்லம்மா, இப்ப சொன்னீங்கல்ல தெளிவா, அத அகைன் சொல்லுங்க. என்னடி சொன்னேன்? இப்பதாண்டி சொன்னேன். மாமா ப்ளீஸ்மா என்னைக்காண்டி அகைன் சொல்லுங்களேன். நான் சொன்னா கேட்க போறதில்ல. ஒரு தடவை இந்த சாரியை கட்டிட்டு கோயிலுக்கு போய் சொன்னாலும் கேட்க போறதில்ல. அவனும் அதை குளிச்சுட்டு எப்பயும் போட்டு போவேல, அதை போட்டுட்டு போ. ஆனா தயவு செய்துடி அர்ச்சனை பண்ணிடு. என்னால இன்னைக்கு போக முடியாது ஓயன். ஓயன் ஓயன் கண்ணாடியில விடாதடி. ஹே என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்கா? எனக்கு கணக்கு நல்ல கிருப்பா வச்சுக்க, தவி மாட்டி விட்டுறாதடி. அம்மா அம்மா. ஏய் என்னப்ப? ஒன்றும் இல்லைம்மா. சரி நான் தான் ஓயன் வாயம் மூட சிரிக்காத. ஏன்டி உன் மூஞ்சி இப்படி போகுது? அது உங்க 2 கையும் அந்த டோர்ல கிரிப்பா வச்சுக்கிட்டு அமைதி, ஹார்ட் கொஞ்சம் வெளில வந்து தவிராத. காம் டவுன், கண்ட்ரோல். ஏய் சனியனே. அம்மா இல்லைம்மா, நான் நல்ல பொண்ணுதாம்மா. சரி நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே இன்னைக்கு அந்த சாரியை கட்டிட்டு போகிறேம்மா. என்ன? ஆமாம்மா. சரி நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல, நான் கட்டிட்டு போகிறேன். ஒன் நீயாடி? அம்மா நான் தான்ம்மா. எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சாரி கட்டிட்டு கூட வளராத ஒயன். கோயில் விஷயம் இல்லைம்மா, அதான் இன்னைக்கு ஒரு டைம் மட்டும் நான் கட்டிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு சாரி கட்ட தெரியாதுமா. ஏய் நீ கட்டிட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடி, நான் கட்டி விட்றேன். கோயில் விஷயம் ஒயன், நல்லபடியா இன்னைக்கு உன் பேர்லேயே அர்ச்சனை பண்ணு. நல்ல புத்தியை கொடுத்துருக்க சாமி, நல்லபடியாக 12 கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு உன் பேர்லேயே அர்ச்சனை பண்ணடி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் மகளுக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்கு. காலையில் கண்ட கனவெல்லாம் உண்மையான எனக்கே டவுட்டாக இருக்குடி. ஆமா சரி சரி போய் குளி, அதுக்குள்ளே நான் போய் சாரி எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. டோரை லாக் பண்ணிட்டு சும்மா அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ என் அம்மா ஒரு முட்டா பைத்தியம், அப்பப்போ நிரூபிக்குது அப்படின்னு நீங்களும் வேமேமா டவல்லாம் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ஜம்ப் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இப்போ மட்டும் லைட்டாக அந்த பெயின் இருக்கு. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல்லாம் கட்டிட்டு நல்லா உங்கள் ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சுட்ருக்கீங்க. அவங்க அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா உள்ளே வந்து டோர் லாக் பண்ணிட்டு அந்த பெட்டில் அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு இந்த ஸ்கர்ட்டு இந்த ப்ளவுஸ்லாம் போடு. சரிம்மா. நீங்களும் உங்கள் கப்போர்ட் ஓப்பன் பண்ணி ப்ரீசர் எல்லாமே எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் நீங்கள் எல்லாம் மாட்டிட்டு ஸ்கர்ட்லாம் கட்டிட்டு
ஐயோ! இது வேற ஒரு மாரி கசன்னு ஒரு நாள் தானே இது கட்டுறது ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு ஃபேஸில் நார்மல் வச்சுட்டு வெளில வரீங்க. 4 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது அழகா கச்சிதமாக இருக்கு. சரி வா அப்படின்ட்டு அந்த சாரி எடுத்து உங்கள் ஹிப்பில் சொருகுறாங்க. இங்கே பாரு கட்டுறது நல்லா பார்த்துக்க, அப்போ தான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனால் கூட கட்டிட்டு போகலாம் ஒயன். ஆ சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இதுதான் லாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு நீங்களும் உங்கள் கட்டெல்லாம் சும்மா பார்க்கணுமே, இல்லாட்டி அதுக்கு எதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கட்டி விடுறது எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சொருகு. நீங்களும் உங்கள் ஹிப்பில் சொருகிட்டு அம்மா பெண்ணெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குத்தி விட்றாங்க. இப்போ அதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பாருடி, ஐயோ என் பொண்ணு இந்த சரில் எப்படி இருக்கா இது அப்படின்ட்டு அவங்க அந்த கவர் இருக்கிற அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு எந்தடி அம்மா ஹீ சாரிக்கு மேட்சா எல்லாமே வாங்கிட்டேன். உங்கள் கையில் பேங்கிள் போட்டுட்டு ஹீ அந்த தோடை கழட்டுடி. அம்மா அது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கழட்டிட்டு இதை போடு. ஆமாம் ஆமாம் இவ்வளோ பேசலாம் எனக்கு வேணாம்மா. சாரிக்கு தாண்டி அழகா இருக்கும். அவங்க அம்மா கழட்ட சொல்லிட்டு அந்த ஜிம்காவை போட சொல்றாங்க. பார்க்கல பெருசா இருக்கு. ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா? சாரி கட்டுறது எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த செகண்ட் டைம் அகைன் பண்றது எரிச்சலா வருது. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி என்ன பொண்ணாவே மாத்திட்டாங்களே. நீங்களும் போட்டுட்டு கையை காட்டுறி. எதுக்குமா? காடுடி. அம்மா என்னது? ஏய் நெயில் பாலிஷ்டி. அம்மா ப்ளீஸ்மா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறி. உங்கள் அம்மா உங்க கைக்கு நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஷார்ப்பாக வளர்த்துருக்கேல்ல நெயிலெல்லாம். அந்த விரலுக்கு வேணாம். எதுக்குடி? அம்மா ப்ளீஸ் இதுக்கு இதை கொடுத்துக்கிறேன். பைத்தியம் நீ சொல்றதெல்லாம் கேட்குற இல்லம்மா. சரி அப்படின்ட்டு உங்க அம்மா வச்சுடுறாங்க. இதுக்கு மட்டும் நீங்க ப்ளூ கலர்ல நெயில் பாலிஷ் வைக்கிறீங்க. இதுவும் அழகா தாண்டி இருக்கு. இப்போ பாடி உன்னை மிரர்ல. அம்மா பாருடி. நீங்களும் திரும்பி உங்க ஃபேஸை அந்த மிரர்ல பாக்குறீங்க. உங்க ஹெட்லே கை வச்சிட்டீங்க. அப்படியே மிரரை பாக்குறீங்க. என்னடி ஒயன் எப்படி இருக்கு? பின்னாடி இருந்து எப்படிடி? உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும் பாக்குறீங்க. அந்த கையெல்லாம் பாக்குறீங்க. உங்க ஃபேஸை பார்த்துட்டு அந்த ஜிம்கா பார்த்தோன்னே நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த கெத்தான ஒயன் மாதிரி தெரியலையே. என்னடி? நல்லா இருக்குமா? சரி மறந்துடாம போட்டு வச்சுட்டு ஹேரை விரிச்சு போடாம பின்னி போட்டுட்டு வா. அம்மா ப்ளீஸ்மா அழகா இருக்கு. இப்படி உள்ள வாங்கிடு. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு கொண்டு போடுவாரோ. அவங்க அம்மா சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. நீங்கள் இந்த மிரர்லேயே உத்து பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே போனால் காலேஜில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஐயோ அந்த கெத்தெல்லாம் இருக்காதே அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஓகே ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நீங்களும் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு பொட்டு வைக்கலைன்னா உங்கள் அப்பா உங்களை கொண்டே போடுவாங்க, உங்கள் அம்மாவும் திட்டுவாங்க அப்படின்ட்டு பொட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலை கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு கொண்ட பன் மாதிரி சும்மா லைட்டாக அந்த ஷோல்டர்கிட்ட போடுவாங்கள்ல குட்டியாக, அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அப்பாவும் அவர் பேக் எடுத்துகிட்டு அவர் கால் பேசிக்கிட்டே அப்படியே அந்த டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. டைம் ஆச்சு அப்படின்ட்டு. இருங்க கொண்டுக்கிட்டு வர்றதுக்குள்ளே ஏன் தான் பறந்துட்டுருக்கீங்கன்னு தெரில. ஐயோ அப்பா வேறு போலையா, என்ன பண்ணுறது? ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்களை பற்றி தான் உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் பொண்ணு அப்படி பண்ணா அப்படின்லாம் கேட்டோன்னே ஆமாங்க அப்படின்ட்டு அந்த பாருக்கு வந்துட்டுருக்கா. உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த ப்ளூ கலர் சாரியில் ரொம்ப அழகாக ஜிம்காலாம் போட்டு பொட்டு வச்சுட்டு ஹேரை பார்த்தோன்னே நீங்கள் சும்மா வந்திருந்தா கூட ஓகே, ஆனால் பேக் ஃபோனோடு வந்தோன்னே அங்கேயே நில்லுமா. அப்பா என்ன தலை சிவா மாற? அது ஐயோ விட்டு சொன்னேன் இல்லைப்பா, கொஞ்சம் ஈரமாக இருக்கு, அதான் சாப்பிட்டா அப்புறம் போ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா போ. வச்சு நல்லா காய வச்சு பண்ணிட்டு வா. அப்பா போமா. ஒரு நேரம் எப்ப அந்த சுட்ட முண்டை ஏட்டி வியாபாரம் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ கடுப்போட மேலே போய் டோர் ஓப்பன் பண்ண முடியல. இதை மறந்துட்டோமே அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க. கீழே டைப் பண்ணி என்னப்பா மறந்துட்டியா? எங்க பாத்துங்க சாப்பிடல ஃபோனை பார்க்காதீங்க. உங்கள் பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கு ஃபோனில்? அது ஒன்றும் இல்லடி, பிசாம சாப்பிடுங்க. உங்கள் அப்பா டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு இப்படி நீ சேஞ்ச் பண்ணா உங்கள் அம்மா நம்ம ரெண்டு சேர்த்து போட்டுருவா ப்ளீஸ். அப்பாக்காண்டி இது ஒன்றே ஒன்று மட்டும் ப்ளீஸ்டா. சரி ஓகே
இப்போ ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்றீங்களா, எடுத்து ஃபோனை போட்டு உடைக்கிட்டா? இருடி, ஏண்டி? நீங்களும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்கள பின்னி கீழே இறங்கி வரீங்க. உங்க அப்பா சாரிடா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னடி மறந்துடாம அர்ச்சனை பண்ணிடு, அதுவும் உன் பேர்ல பண்ணு. சரிம்மா. அம்மா எனக்கு இந்தடி 100 ரூபாய் பார்த்து செலவு பண்ணு. 100 ரூபாயா அப்படின்ட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி பார்க்குறீங்க. என்னடி பார்த்துட்டு இருக்க? சரிம்மா. அம்மா என்னடி காசு பத்தாதுமா? அம்மா 100 ரூபாவா? அம்மா கோயிலுக்கு போக பத்தாதுமா? என்னடி ஸ்கூட்டியில் போகிற? இது அர்ச்சனை பண்ணுறதுக்கு, இது உனக்கு சும்மா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா பெட்ரோல் அதான் பாக்கெட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் அப்பாவும் பொண்ணும் நல்லா சீக்கிரட்டா வச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன காசு? அம்மா போடி. அம்மா கிச்சன் போறாங்க. நீங்கள சாப்பிட்டு அந்த பிளேட்ல எடுத்து வாஷ் பண்ணிட்டு போயிட்டு வர்றேம்மா. மூஞ்சியெல்லாம் ரொம்ப தொங்க வைக்காத, நல்லா நடிப்ப. நடிச்சு என்ன பேசு? அம்மஞ்சல்லி கூட கொடுக்க மாட்டியம்மா. ஒரு தடவை 2 தடவை நடிச்சா 10 கொடுப்ப. டெய்லியும் நடிக்கிறனால அதுவே உனக்கு பழகிடுச்சு. ஸோ ஷார்ட். ஒரு தடவை 2 தடவை நடிச்சா பரவாயில்ல ஓயன். டெய்லியும் நடிக்கிறியடி. ஆமா உன் மயிறு நல்லாவே கரைச்சி குடிச்சிருக்காங்க. ஏடி என்னம்மா காசா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சு. இருடி. உங்க அம்மாவும் அம்மா என்ன அம்மா உங்க ஹேர்ல பூ வச்சு விட்றாங்க. டெய்லியுமா உனக்கே சொல்றேன், கோயிலுக்கு போனதானே வைக்கிற. இப்போ போ, மறந்துடாதடி. சரிம்மா. நீங்களும் உங்க பேக் எடுத்துட்டு உங்க ஃபோன்லாம் எடுத்துட்டு உங்க பைக்கையும் எடுத்துட்டு வேமா நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போறீங்க. டைமை பார்த்தா டைம் ஆச்சு. ஐயோ மாஹி கால் பண்ணவே இல்லையா, டெக்ஸ்ட் பண்ணவே இல்லையா, 5 நிமிஷம் லேட் ஆச்சே அப்படின்னு தெரியாம உங்க அம்மா பாக்குறாங்களான்னு பாக்குறீங்க. இல்ல அவ காம்பவுண்டுக்குள்ள எட்டி பார்த்தா ஸ்கூட்டி காணோம். உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது, நாயே பக்கத்துல இருக்க வந்து தொலை, எவ்வளவு நேரம் ஆச்சு. அதானே பார்த்தேன், நம்ம கூட கழட்டிட்டு போவோம், அவ கழட்ட மாட்டான். உங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கேட்லாம் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அம்மா லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்டா போறீங்க. பக்கத்து ஸ்ட்ரீட் போயிட்டீங்க. மாஹி அவ உங்களை வாய பொழந்து பார்த்துட்டு இருக்கா. ஷாக், ஃபர்ஸ்ட் ஷாக். செம்மையா இருக்குல்ல? என்னடி அப்படி பாக்குற? ஏ ஓயன் என்னடி இது? ஓயன் என்னடி உனக்கு எது கல்யாணமா? உங்க அம்மா அவ்வளோ கழுவி ஊத்துனாலும் சாரியில் வரமாட்டா. ஏய் அப்போ நீ சொன்னது ஷாக் இதுவாடி? எப்படி இருக்கு? ஓயன் சத்தியமா பொண்ணு மாதிரி இருக்கடி. ஆமாடி, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த கெட்டப்பில் என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல. ஒரு நாளைக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்ட்டு சாரியில் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்டிங் போகிறேன் அர்ஜுன் கூட. என்னது டேட்டிங்கா? பாயை க்ளோஸ் பண்ணுமாகி போயிட போது. என்னடி ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குற? உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லையே. ஆமாம் சாரி எப்படி அதுவா அப்படின்ட்டு நேற்று அர்ஜுன் சொல்லியிருப்பாளடா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மேடம், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறனால மாஹி அடிச்சிருவேன். அவள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்கா. அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டா இது 4வது லவ்னு நினைக்கிறேன். ஏய் 3வதுடி. வெளுத்துருவேன் ஓயன், இது 4வது. ஓ நம்ம தான் தப்பா சொல்கிறோமோ? சரி விடுடி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ சேலை கட்டியிருக்கியே, எப்படி உங்கள் அம்மா அதுவும் அடி அப்படின்ட்டு மார்னிங் நடந்ததை பூரா சொல்கிறீங்க. அப்பா பங்கமான உருட்டு, பங்கமான சீனு எல்லாம் ஒன்றை தாண்டி கற்றுக்கணும். சரி கோயிலுக்கு போறியா? இல்லை இல்லை டேட்டிங் போகிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறேன். ஏண்டி உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா? இன்னொரு ஷாக் சொல்லவா? ஹாஃப் டே லீவ் கேட்டு போகிறேன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப். இப்போ நாங்களாம் ஏண்டி? நானே இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எவளை என்னை டேட்டிங்லாம் கூப்பிட்றா. அவள் லவ் பண்ணுறதே சந்தேகமாக இருந்தது. எனக்கா நீங்கள் வந்து லவ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டேட் கூப்பிட்ருக்கான். நானே எவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களை வேறு நொட்டிட்டு போகணும். ஏண்டி அந்த அர்ஜுன் சீனியர் பார்க்கையிலே கொஞ்சம் அப்பராணி மூஞ்சி மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு. ஆனால் எப்படி டேட்டிங் ஒன்று கூப்பிட்டாரு? எனக்கு டவுட்டு தாண்டி. ஆனால் ஓகே, ஏதோ டேட்டிங் மாதிரி கூப்பிட்றாரே, பிள்ளை பூச்சி கூட கொஞ்சம் தில்ல வந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி தாண்டி. அப்படி தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கீங்க. ஏய் எங்கடி? டேக் ஃபுல் பண்ண வேணாம் இன்னைக்கு அப்படி சுத்தத்துக்கு.
இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் இருப்ப போல. ஆ மறந்துடாத ஓயன், மார்னிங் ஜேகே சாருடைய செமினார் இருக்கு மேடம். ஏய் அது மட்டும் இல்லை, இருடி, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன மார்னிங் கட்டு ஓகேவா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க டெஸ்ட்டுன்ட்டு. எல்லாம் படிக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு காலேஜுக்குள்ளே தான் போகிறீங்க. எல்லாம் சும்மா வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஓயனா? இவ பச்சாரியாச்சே, இவ பையனாச்சே, இவ ஓயனடி, ஹே இவ பொம்பளை சொன்னாக்காவாச்சே அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காளுங்க. நீங்க ஸ்கூட்டியை பார்க் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டும் ஓயன் எல்லாம் நெஞ்சு வச்சு சாக போறாங்கடி. ஏ எதுக்குடி? எல்லாம் ஒன்றை பார்த்து தான். பின்னாடி திரும்பி பாரு, நீங்களே திரும்பி பார்க்குறீங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்காடி. ஏய் பொண்ணு மாதிரி இருக்கடி, அதாண்டி எல்லாத்துக்கும் தாங்க முடியல. எல்லாம் ஆம்பளை அடங்காப்படாரியாவே பார்த்துட்டு இப்போ ஒரு அடக்கமான பொண்ணை பார்த்தா யாருக்கடி ஷாக் வராது? மாஹி ப்ளீஸ், எங்கடி ஆயிஷா காணோம் அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு தான் மாஹி கால் பண்ணிட்டு இருக்கா, கிளாஸ் ரூமில் இருக்கிறது ஒன்று. வா அங்கே போய் ஷாக் கொடுக்கலாம். இரு என்னோட லப்பர் வந்துட்டானு கேட்குறேன் அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணுறீங்க. அவனுக்கு ரிங் போல கொஞ்சம் பிஸின்னு அப்படின்னு வருது. என்ன பண்ணிகிட்ருக்கான்? பிஸின்னு வருது. இங்கே லவ் நான் இருக்கேன், யார் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அகெயின் கால் பண்ணா. அட்டன் பண்ணிட்டான். யார் கூட அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கான்? ஒன் இல்லை அம்மாட்டா. ஓ எங்கள் அத்தைட்டியா? எங்கே இருக்க? வந்துட்டுருக்கேன் ஒன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நீ? காலேஜில். ஓகே இன்னும் 5 நிமிட்ஸில் வந்துடு அப்படின்ட்டு அவனும் கால் கட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்கலாம், எல்லாம் உங்களை தான் ஷாக்காக பார்க்குறாங்க. உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. மஹி கொஞ்சம் ஓவராக இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குடி. சரி இதெல்லாம் ஓகேடி, கையில் என்னடி பேங்கிள், அதுவும் எவ்வளோ பெரிய தோடு போடவே மாட்டேடி. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கே போடலையே. ஐயோ அம்மா தாண்டி தாங்க முடியலை. சரி விட்டு ஒரு நாளைக்கு தானே அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போனால் அவளுக்கு எல்லாமே நெஞ்சில் கை வைக்கிறாளுங்க. பொறுமை எல்லாம் உடனே ஷாக்காகி செத்துறாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழுங்க அப்படின்ட்டு ஆயிஷாலாம் எந்திரிச்சு நின்று பார்க்குறா. அப்படியே கெத்தா நடந்து அவகிட்ட போய் உட்காடுறீங்க. என்னடி ஷாக்கா இருக்கு? ஏதோ பொண்ணா மாறிட்டியாடி? ஷோ டார்ச்சலாக இருக்கு. நான் பொண்ணு தாண்டி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் பொண்ணா இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு இருக்காளுங்க. நீங்களும் கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக ஒரு மாதிரி கசன்ட்டு வேற இருக்கு. என்னடி மல்லிகைப்பூலாம் வச்சிருக்க? ஐயோ மாயி அதை ஏண்டி கேட்குற? என் அம்மா தான் டார்ச்சலாக இருக்கு. அப்படிதான் டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க அர்ஜுன் வருவானா அப்படின்ட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா டைம் வேற ஆயிட்டு இருக்கு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆனா பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு டவுட்டு, மார்னிங்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கிளம்பணும் சாரி கட்டுறதுக்கு இப்படி பிளான் ஆனதுனால ஜிக்கி உங்கள் மைண்டுக்குள்ளே வரவே இல்லை. ஆயிஷாட்ட ஜிக்கி பொறுக்கிஷர் வந்தாரான்னு கேட்குறீங்க. இல்லடி பார்க்கல. ஏன்டி அவர் பொறுக்கின்ற? எவ்வளோ அழகாக இருக்கார். வாயை மூட்டி பொறுக்கி தான் சொல்ல முடியும். சரி உனக்கு பிடிக்கலன்னு நீ என்ன பண்ணிக்க, ஆனால் பார்க்கலடி, வரலன்னு எனக்கு தெரியலடி. வராமது நல்லது. அவர் வரலன்னா ஏட்டு வருவார்ரி, பார்த்துக்கலாம்டி. அர்ஜுன் ரீ இன்னும் விண்டோ சீட்டை பார்க்குறீங்க, அதுக்குள்ள அவன் கிராஸ் பண்ணி உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏட்டடி அர்ஜுன் இங்கே என்ன பண்ணுற? சார் அது இந்த நோட் சார் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கடா, அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, அது நான் போய் கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு உங்களை பார்க்கறதுக்காண்டி அந்த பிளானில் வந்திருப்பான். அது புட்டுக்குச்சு, உங்கள் சார் வாங்கிட்டு அர்ஜுன் அந்த விண்டோ சைடும் கிராஸ் பண்ணி போகிறான். அவனை பார்த்துட்டீங்க, உங்களை பார்க்கல. ஒரு மாதிரி ஏக்கத்தோட அப்படியே கடுப்போட பார்க்கல. உங்கள் சார் உள்ளே வந்துட்டாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பீதி ஆகுது. எந்திரிச்சு எல்லாம் குட் மார்னிங் சார்ன்றீங்க. குட் மார்னிங் எல்லாம் சிடம். சும்மா ஏறடி, இவர் வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா? ஐயோ ஏன்டா வந்துட்டான்னு கஷ்டப்படுறான்னு தெரில. ஏண்டி சனியனே, நாங்களாவது படிச்சிருப்போண்டி. பேச்சை கேட்டுட்டு ஏய் உங்களோட சேர்ந்து நானும் தாண்டி மாட்ட போகிறேன். அதெல்லாம் முடியாது ஓஹன், ஏதாவது பண்ணிடி. என்னடி பண்ணுவேன்? புலம்பிட்டு இருப்பாளுங்க. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட், உங்கள் சார் அதாவது நான் தான் இருந்தாலும் ட்ரைனிங் சார் ஜங்குக் அவர் இன்னைக்கு வரல, அதான் நானே கிளாஸ் எடுக்கிறேன். அப்புறம் டெஸ்ட்டாக சொல்லி இதெல்லாம் சேர்க்குறான் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. ஹார்ட்லேயே கை வச்சுட்டாரு. நான் காண்றதெல்லாம் கனவா? சார் என்னாச்சு ஓயன் உனக்கு? ஏன் சார் எதுவும் தலையில தான் அடிபட்டுருச்சா ஓயன்? இல்லை சார், என் வாழ்க்கையிலே உன்னை பொண்ணா பார்க்குறேனே, அதான் நான் திருந்திட்டேன் சார். நம்புற மாதிரி இல்லை.
சார் நிஜமா தான் சார் ட்ரை பண்ணுறேம்மா. இருந்தாலும் உன்னை பார்க்க பயமாக தான் இருக்குது. உங்களை பார்த்து படிச்சிட்டான்னு கேட்டோன்னே நீங்களும் தலையை ஆட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. நம்மளை சொல்லிட்டு இப்போ மட்டும் படிச்சிட்டாளா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி நோன்றா. நீங்களும் இருடி பார்த்துக்கலாம். எல்லாம் டெஸ்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க டெஸ்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியாம இன்னைக்குன்னு பார்த்து கீழே உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷாக்காக இருக்குது. கழட்டு விட்டாளே அப்படின்ட்டு. இருடி பாரு அப்படின்ட்டு புக்கை அவங்க சாரிக்குள்ள ஹிப்புக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படியே பெஞ்சில் உட்காருங்க. நான் எழுத பார்த்து உட்காந்து தொலைங்கடி. உன்னால மட்டும் தாண்டி உயிரோட நாங்கள் வாழ்கிறோம். சரி எங்களை பார்த்து எழுதி தொலைங்க. யானி மாஹி என்னடி இதே புக்கு தானே? அப்படி கரும முடிச்சவளே, இது தெரியாம ஆண்டி புக்கு எடுத்து வச்சிருக்கா. பார்க்கல லெசன் சொல்லு. அவளும் சொல்கிறான். நீங்களும் அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்கள் கீழே அதாவது உங்கள் சாரிக்குள்ளே முடிச்சு வச்சுட்டு அப்படியே எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவளும் அப்படியே பார்த்து எழுத ஆரம்பிச்சிட்டாளுங்க. உங்கள் சார் உங்களை தான் அங்கிட்டு கவனிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் கீழே உட்காந்துருக்கனால அவர் இந்த சைடு அந்த சைடு போகணும்லடா அப்படியே பார்த்துட்டே பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தெரியும் கண்டிப்பாக 8 ஏகம்பர சொட்ட மண்டை நம்மளை வாட்ச் பண்ணுவான் அப்படின்ட்டு அன்னைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எழுதி முடிச்சுட்டு ஆளுங்களாம் எதிர்ப்பாங்களாடா. அப்போ நீங்கள் படக்கு எழுந்திரிச்சு சைடு கேப்பில் அந்த புக்கை தூக்கி போட்டு சார் அவரும் ஷாக்லேயே தான் வாங்குறாரு. நீங்கள் உங்கள் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. லாஸ்ட்டாக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், எக்ஸாம் வேறு வருது. யாரெல்லாம் அரியர் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் ஒழுங்கா இந்த தடவை முடிச்சிருங்க. அப்புறம் மாகி ஓயன் உங்களை தான் சொல்கிறேன், அநேகமாக இந்த ஏர்லாவது முடிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் வெளில போகிறாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஜெஃபர்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் பர்மிஷன் கேட்டுட்டு நான் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கேன், நீ கேட்டு வா ஓயன் அப்படின்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டான். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு பதட்டம் புதுசாக வருது. என்னது எப்போயும் நம்ம தானே ஒரு மாதிரி இருப்போம், இப்போ இவன் என்ன பதற வைக்கிறான்? ஓகே மாஹி ஆயிஷா நான் கிளம்புறேன். ஏய் நிஜமா போறியாடி? ஆமாடி. பர்மிஷன்லாம் கேட்டுட்டியா? ஆமாம்ல இரு அப்படின்ட்டு பேக் வச்சுட்டு நீங்கள் கிளாஸை விட்டு வெளில போகிறீங்க. எல்லாமே அங்கங்கே வெளில கேண்டீன் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த சாரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது. ஏய் இங்கே பாருங்கடி, நான் கால் பண்ணுறேன், பேக் எடுத்து வந்துடணும், முதல்ல கேளுடி. அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ட பேசிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அங்கே ஹெச்ஓடி இருக்காங்கடா அங்கே தான் டோர் நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களும் உள்ளவா உள்ளே போகிறீங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஹாய் மேம். உள்ளவாம்மா. என்ன ப்ராப்ளம் பண்ண? ஐயோ ஒரு ப்ராப்ளம் இல்லை மேம். ஐயோ என்ன சொல்கிறது. ஓகே என்ன நின்றுட்டுருக்க? இல்லை மேம், அம்மா ஹாஃப் டே லீவு கேட்டு கோயிலுக்கு போகணும், அதான் பர்மிஷன். என்ன பர்மிஷனா? அதெல்லாம் முடியாது, எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கோம் போ. மேம் ப்ளீஸ் மேம், அம்மா கேட்டிருந்தாங்க, நான் மார்னிங் லீவ் போட சொன்னாங்க, நான் தான் கிளாஸை முடிச்சுட்டு ஆஃப் டே கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன் மேம். ப்ளீஸ் மேம் என்னை பாருங்கள் மேம், நான் என்னைக்காவது இப்படி வந்திருக்கேனா மேம்? கோயிலுக்கு போகணும் மேம், தெய்வ குத்தமாயிரும். எனக்கு தான் மேம் பரிகாரம் பண்ணணும். நான் நல்லாவே படிக்க மாட்டேன், அரியெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். ஐயோ வளருதே, அரியெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும்ல மேம், அதனால தான் பாண்டத்தில் வச்சுருக்காங்க மேம். சாமி குத்தமாயிரும், ஏதாவது பண்ணால் கண்ணு குத்திரும் மேம். என்ன வேணும் இப்படி சொல்லிட்டு இருக்க? மேம் ஆமாம் மேம், அந்த சாமி பயங்கரமான சாமியா மேம். ஓ அப்படியா, சரி உங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணுறேன். ஐயோ மேம் நிஜமாக தான் மேம், அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலி கூட போகிறேன் மேம், கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, கால் கூட எடுக்க டைம் இருக்குமானான்னு தெரியல மேம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன கிளாஸ்? ஐயோ கேன்டீனில் என்னென்ன இருக்குது அதை கேட்டாலும் பரவாயில்ல, கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு கேட்டால் எனக்கு கன்னடே தெரியும். என்ன ஓயன்? சைலஜா மேம். சரி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. தேங்க்யூ மேம், உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன் மேம். நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. அப்பா நடந்து சைலஜா மேம் இருக்காங்கடா, அவங்களோட கேபின் டோரை ஓப்பன் பண்ணி அவங்களும் உங்களை பார்த்து ஷாக்காக என்னடி எப்படின்னு கேட்டால் நீங்களும் அதே புட்ட ஒட்டி விட்டு அவங்கக்கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுடி. சரி இரு நானே வர்றேன். நீங்களும் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போய் உங்கள் பேக் எடுக்கிறீங்க, எல்லாம் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் பார்த்துருங்கடி, சைலஜா மேம் வராங்க, நான் கிளம்புறேன். ஆயிஷாவும் மாகியும் ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் இல்லைடி, நான் ரொம்ப தூரம்லாம் போகல, சும்மா ஒன் டே மட்டும் வந்து சொல்கிறேன். மாஹி ஒரு ஆழ்த்து பெஸ்ட் இல்லையாடி? ஆமாடி, போருக்கு போகிற ஆழ்த்து பெஸ்ட் சிப்ப எங்களை விட்டுட்டு மாட்டி விட்டு போகிறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது, நீங்களும் அதை பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு வெளில போகிறீங்க. நான் வெளில போகிறேன்,
நீ சீக்கிரம் வந்துடு. என்ன வந்துட்டே வரலையா? என்னாச்சும் என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இப்போ பார்க்கிங் ஏரியாவுக்கு ஸ்கூட்டி தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஜாலியாக வைப்பா வயன் லவ் பண்ணுறேன், நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பேக்லேருந்து உங்கள் ஸ்கூட்டிக்கு எடுத்துகிட்டு மை ஃபர்ஸ்ட் டேட்டிங் அப்படின்ட்டு அதுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கெல்லாம் அந்த டிக்கி இருக்குல்லடா அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு ஒரு தெருகு தான் அந்த பார்க்கிங் ஏரியாலேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கால் வருது. ஸ்லோ பண்ணி அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி அச்சோ வந்துட்டுருக்கேன் சட்டன்னா பிரேக் போடுறீங்க. காலேருந்து ஃபோன் எடுத்துட்டு ஓகே வைன் அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணுறான். பொறுக்கி கண்ணு தெரியாதா? முன்னாடி ஜேகே அவனும் பிரேக் போட்டு அவன் பைக்கில் உட்காந்து அப்படியே காலை கீழே ஊண்டிருக்கான். என்னடி சொன்ன? எனக்கு அவன் கூட கடலை போட்டு ஃபோன் பேசிட்டு கண்ணு தெரியாம ஜாமால வந்து ஏறுற வாய புட்டுச்சிருவேன். காலேஜ் டேத்தில் எங்கடி போற? எங்க போனா உனக்கு என்ன? ஏய் ப்ரொஃபஸர் ஏட்டா ஆன்சர் பண்ணும். ஆமா இது என்ன புதுசா இருக்கு? நீ எப்படி பொண்ணா மாறின? உங்களை பார்க்குறான் நெத்தியில் போட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே கண்ணில் காய்ச்சல் அயனால் எல்லாம் அப்பிட்டு நல்லா ஷார்ப்பாக பெரிய ஜிம்கா போட்டு உங்கள் நெக்கு கிட்ட பூவெல்லாம் தொங்குது. உங்கள் முன்னாடி ஹேர்லாம் லைட்டாக இப்படி சொல்லண்டு ப்ளூ கலர் சாரியில் கை ஃபுல்லாக பேங்கிள் லைட்டாக பாதி ஹிப்பு தெரியுது. அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அவனை பார்த்தா ஒயிட் கலரில் டிஷர்ட் பனின்னு போட்டு அவனும் ஜீன்ஸ் ப்ளூ ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கான். என்னடி அந்த ட்ரெஸ் தான் போட்டு வரன்ட்டு எனக்கு மேட்சாக போட்டு வந்திருக்கியா? என்னடா சொன்ன? முகரக்கட்டையை பார்த்து நான் மேட்சாக போட்டிருக்கேன். நீலாம் எனக்கு பார்க்கல எப்படி தெரியுமா இருக்கு? கேவலமாக இருக்கு. என்னடி போயாமட்டு வச்சா என்னை பற்றி? என்னடா என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒரு பொறுக்கி தானே? ஓ பொறுக்கி பொறுக்கி என்னெல்லாம் பண்ணான்னு உன்னை விட உன் பாடியை கொன்று வேண்டா. உன்னை பார்த்து முறைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் என்னை பார்க்கல எப்படி டவலோட நின்று ஒலைஞ்சு என்னை பார்த்தவ தானே எப்படி அழகாரு வேற என்னன்ட்டு முதல்ல தள்ள முட்டிக்கிட்டு போ. சொல்றி எங்கே போகிற? அவன்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்டுட்டேன். இப்போ நான் வெளில போகிறேன். முதல்ல நீ ஒன்றும் ப்ரொஃபஸர் இல்லை, என்னமோ எங்கேவே பர்மனெண்ட்டான மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டால் உன்கிட்ட பதில் சொல்லணுமா? 6 மந்த் தானே, இந்த மந்த்து முடிச்சுட்டா அடுத்த மாதம் 1 மந்த்து மட்டும்தான். அப்புறம் தொண்டைக்கான துணியக்கான என்னை கழிச்சு விட்டு நீ ஓடிடுவா. நீ எல்லாம் கேட்டு நான் பதில் சொல்லணுமா? மூடிட்டு தலை நீங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பைக் வெட்டி கீழே இறங்கி உங்கள் ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டான். குர்ரா எடுத்த நீங்கள் ஸ்கூட்டிலேருந்து இறங்கி அவகிட்ட குர்ரா குர்ரான்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. கொடுக்க முடியாடி தெரியும். என்ன ஓலாவர் வேலை நிற்கிறான் போல. 2 பேரும் நல்லா போகிறீங்களா? இதுக்கு தான் இப்படி அப்படின்ட்டு உங்களை டப் டு பட்டம் பார்க்குறான். ஆமாடா ஃபர்ஸ்ட் டேட்டிங் தான் போகிறோம். இப்போ என்ன உனக்கு அது தேவையில்ல. கீயை கொடு. அது அப்புறம் லவ் பண்ணுற டேட்டிங் போகலான்னு. ஆமாம் சொல்லிட்டியா? என்னடா அதாண்டி உன் பாய் ஃப்ரெண்ட்டை நானும் மேட்ரு பண்ணல. உன் பாய் ஃப்ரெண்ட்டை சரிட்டான பொறுக்கி எனக்கு தேவையில்ல தான். ஆனால் எனக்கு நீ செமினார் எடுக்கணும். என்ன? ஆமாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தல செமினார் கிளாஸ் எனக்கு இப்போ வேணும். உனக்கு என்னோட பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னோட கிளாஸ் முடிச்சிருச்சு. இப்போ நான் பர்மிஷனும் கேட்டுட்டேன், என்னை விட்டுட்டாங்க. இப்போ என்னாலாம் உனக்கு கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. உனக்கு வேணா நாளைக்கு வந்து எடுக்கிறேன். எனக்கு முடியாது, இப்போவே நீ எடு. உனக்கு என்ன கிளாஸ் தானே? வணஞ்சா மேம் நான் கேட்டுக்கிறேன். இங்கே பாரு பொறுக்கி ஒழுங்காக கொடுத்துரு. நான் வர முடியாது. நீ என்னடி வர முடியாது? இப்போவே நான் கால் பண்ணி ஹெச்ஓடி மேம் செமினார் கொடுத்துருக்கா, அதை முடிச்சுட்டு அப்புறம் போட்டோம். ப்ளீஸ் கொடுத்துரு. நீ கேட்டுட்டு கொடுத்துருடா. நீ கேட்குறத பார்த்தா நல்லா பங்கமாக பிட்டை போட்டிருக்கோம் நல்லா தெரியுது. ஆனால் பார்க்குறீங்க அதுதானடி. இப்போ நான் போய் நீ டேட்டிங் தான் போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்படி போகும் உங்கள் வீட்டுக்கு. இப்போ அரைச்சங்க உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஒழுங்கு மரியாதையா ஜம்ப் செய்து தள்ளிக்கிட்டாத. நீ இப்போ ஜம்ப் பண்ணுறத நான் ஏதாவது சொன்னா ஏன்டா ஜம்ப் கொடு ப்ளீஸ், தயவு செய்து கொடு. கொடுக்க முடியாது. அர்ஜுன் வேற உங்களுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். அவங்ககிட்ட இருந்து அந்த கீயை வாங்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க. குட்டுக்காமல் உங்களை கடுப்பேற்றிட்டு இருக்கான். என்னெல்லாம் பண்ணாலும் ஆனால் என்ன அனுப்புறதா இல்லை. என்னோட கிளாஸை முடிச்சுட்டு நீ போ. பொறுக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிளாஸை முடித்தா தான் அவங்கள போவே விடுவான் அப்படின்ட்டு. உனக்கு என்ன கிளாஸ் இப்படித்தானே எடுத்துள்ளிரு வைக்க குறா
கூட்டுடா. இல்லை நீ முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா எல்லாம் முடிக்காம பார்த்துருக்கா? சரி, நீங்களும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அர்ஜுனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர். இல்லை ஆஃப் அன் ஹவரில் இல்லை, ஒரு 10 நிமிஷம். ஓகே ஒன்றும் இல்லை, நீ வேலை நிற்க வேணாம், பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்கு, அங்கேரு நான் வந்துடுறேன். காலை கட் பண்ணிட்டு சிக்கி பார்த்து முறைக்கிறீங்க. இதுக்கிட்ட அங்கே நிற்கிறா? கிளாஸ் தானே அடிக்கிறேன். இங்கே பாரு, நான் ப்ரொஃபஸர் ஒழுங்கா என்ன சார்னு கூப்பிட்டு. ஒன்னதுக்குள்ள நான் சார்னு கூப்பிடணும், ஆனால் கூப்பிட முடியாது. ஸ்டூடெண்ட்டு ஓடி பாடிட்டுப்பேன். மரியாதையே இல்லாத உனக்கு நான் எதுக்கிட்ட மரியாதை கொடுக்கணும்? உனக்கு என்ன கிளாஸ் தானே அப்படின்ட்டு உங்கள் எடுக்கணும். அது டிக்கிக்குள்ளே இருக்குது. அவன்கிட்ட கீ கேட்குறீங்க, கொடுக்க முடியாதுட்டான். என் பேக் உள்ளே இருக்குன்னு சொன்னேன். அவனே ஓப்பன் பண்ணி அவனே எடுத்து கொடுத்துட்டு ஓ இவ்வளோ கடுப்போடு நடத்த போகிறீங்க. ஜேகே அவன் பைக்கை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவன் பைக்கையும் எடுத்துகிட்டு அவனோட பேக் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் நடத்த போகிறதே பார்த்துட்ருக்கான். அவனை பார்க்குறான், அதே ஷர்ட் கலர் தான் அவனும் போட்டிருக்கான். இங்கே கோவத்தோடு நடந்து கிளாஸ்க்கு டோருக்கிட்டே நிற்கிறீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட் அப்புறம் அவங்க மேம் வனஜா மேம் பார்க்குறாங்க. கமன் மேம், என்னடி இங்கே வெளில போகிறோம்னா நீங்களும் உள்ள நடத்து உங்கள் மேம்கிட்ட நிற்கிறீங்க. கமன் மேம். வனஜா மேம் ஜேகேயை பார்க்குறாங்க. வாங்க சார். ஜங்கு செம்ம அழகாக இருக்கான். ஒரு காலேஜ் பையன் மாதிரி. எப்பயும் ஃபார்மலில் வருவான். ஃபார்மல் வந்து இப்படி கோட் போட்டிருப்பான். இப்போ உள்ள ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு வெளில ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. என்ன வந்துட்டா பின்னாடி ஜங்கு சார் மாட்டிக்கிட்டாளா? இப்படிதான் இருக்குது, உங்கள் ஃபேஸை பார்க்கவே அவ்வளோதான் இருக்குது. உங்கள் மேம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நான் தான் எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அவங்க கிளாஸை கொடுக்குறீங்களா இதுக்குன்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. ப்ளீஸ் மேம், ஆஃப் அன் ஹவர் தான். அவங்களும் சரின்ட்டு அவங்க எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில போயிட்டாங்க. போ, நீங்களும் உங்கள் பேக்கை கழட்டி வச்சுட்டு புக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. 2 days நானும் வரல. எடு. செம்ம கடுப்பு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்கு சார் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. வேலை சொன்னால் புரியாது. மேம் டைட்டில் போடு. நீங்களும் மார்க் எடுத்து அவன் சொல்லியிருப்பாளடா, அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் போடுறீங்க. மார்க் வச்சு எழுதையில உங்கள் ஹிப் அப்படியே அந்த கையை தூக்கி எழுதிட்டுருக்கல, ஹிப்பு கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் சாரிக்கு அதுக்கும் அழகாக தெரியுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பாய்ஸ் கூட உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஹிப்பெல்லாம் சிக்கி அதை நோட் பண்ணிட்டு ஏய் கொடு. அவள் அந்த டைட்டில் எழுதிட்டேன். ஏன் உன்னால் கீழே எழுத முடியாதா? தூக்கி தான் எழுதணுமா? ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு அவள் லாஸ்ட்டில் போய் நின்றுக்கிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. நான் எங்கே நின்று உனக்கு என்ன பண்ணாண்டா? எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு வருது. ஓ டைம் வேறு ஆகிட்டுருக்கு. சனியத்துக்கு இப்போ வந்துச்சு. நீங்களும் செமினார் எடுக்கிறீங்க. அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. ஜாப் முக்கியமானதெல்லாம் மார்க் வச்சு நோட் பண்ணு. பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும். ஏன்னா அவன் லாஸ்ட்டில் இருக்காளடா, முன்னாடி இருந்தாவே பயங்கரமாக கவனிப்பான். இப்போ லாஸ்ட்டு வேறு ரொல்லாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த மார்க் வச்சு நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. சிக்கி உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கான். அந்த சாரிக்கு ஸ்கின்லாம் செம்ம அழகாக தெரியுது. லிப்ஸ் அசைகிறது, உங்கள் ஜிம்கா. நீங்கள் திரும்பி அந்த போர்டில் முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணுறது, அப்போ உங்கள் பூ திரும்புறது, உங்கள் ஜடை ஆடுறது, உங்கள் சாரியோட அந்த லாஸ்ட் எட்ஜை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்பெல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் ஹிப்போ அவ்வளோ அழகாக தெரியுது. உங்கள் கையை வச்சு உங்கள் முன்னாடி வர ஹேர் எடுத்து உங்கள் காதுக்கிட்ட வைக்கையில் உங்கள் வளையல் சவுண்டு ஏதாவது ஃப்ளோவில் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா சிச்சோ அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை கடிக்கிறது. சிக்கையை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே நீங்கள் எழுதிட்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட் நடந்து அப்படியே லாஸ்ட்டில் ஜேகே கிட்ட செமினார் எடுத்துட்டேன் மார்க்கரை அவன்கிட்ட நீட்டுறீங்க. உங்களை தான் பார்த்துட்ருக்கான். சார் முடிச்சிட்டேன். அவனும் அந்த மார்க்கரை வாங்கிட்டு கொடுங்க, எல்லாம் நோட் பண்ணுங்க ஜேகே சொல்லிட்டு வெளில போ, கொண்டு வரேன். தேவையில்ல போய் கூட வெளில போடி. எல்லாம் கடுப்பா நடந்து அந்த பேக் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. அவனும் வெளில வரான். இந்த கிளாஸ் ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே கலரில் கப்பல் மாதிரி. நீங்கள் சாரியில் அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படி இருந்தால் இப்படி இருப்பாங்க, அப்படி அதுவும் மேட்சிங் கலர். மாய்க்கும் ஆயிஷாவும் கூட என்னடி எதுவும் இருக்குமோ? சேச்சா அடங்க அப்படி இருக்கி. இந்த சாரை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் ஆக்சிடென்ட். ஆனால் எப்படி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? எனக்கு தான் தெரியும்ல ஜங்கு சார் பற்றி. ஆமாம் என்ன கேட்டா? அவர் என்னடி வெளில போயிட்டாரு. ஆனால் என்ன 2 பேருமே இந்த விண்டோவை கிராஸ் பண்ணவே இல்லை. அப்படி தான் பேசிகிட்டு இருக்காளுங்க உங்கள் ஃப்ரெண்ட். ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச் இல்லடா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
எங்களுக்கு சார் அழகாக இருந்தாலும் அவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்குடி. இனிமேல் ஒரு சொன்னதில் நம்ம படிச்சிடணும், இல்லை நம்மளுக்கு அப்படித்தான் அப்படின்னு பேசுகிறாளுங்க. குட்டா, ஓ அவ்வளோ அவசரமாக போகணுமா? குட்டுடா, அவன்கிட்ட உங்கள் கையை நீட்டிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் உங்களுக்கும் க்ளோஸா? என்னடா உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து அவன்கிட்ட அட்டாச் பண்ணுறான். உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான், வலிக்குது. உங்கள் இன்னொரு கை வச்சு தள்ளுறீங்க. ஒரு பொண்ணு சேலை கட்டி பார்த்துருங்க, ஆனால் ஒரு திமுறை பிடிச்சவா சேலை கட்டி அதுலேயும் இப்படி இருக்கிற ஒன்றா பார்த்தா எனக்கு ஷாக்காக இருக்குடி. தயவுசெய்து சேலாம் கட்டாத, சரி அவனை பார்த்து பயந்து ஓடிடும். வாய வச்சுட்டு ப்ரொஃபஸன் கூப்பிட்றேன், யாருன்னு கூப்பிட்றேன், கூப்பிட முடியாது. என்ன டைம் ஆகுது, சொன்ன மாதிரி பண்ணிட்டு விடுடா. ப்ரொஃபஸன் கூப்பிட பார்த்தாவிடுவேன். ஏய் கொண்டுட, நீ சொல்லாட்டி உன்னை விட மாட்டேன். ஷிஃப்டியாக டைம் ஆகி அவன் வீட்டுக்கு போயிடுவான். உங்களுக்கு கோவமாக வருது, பெண்ணு ஒன்று ப்ரொஃபஸர்னு கூப்பிடணும், அவ்வளோதானே? ப்ரொஃபஸர் சார்னு கூப்பிட்டு தொலைகிறேன். ப்ரொஃபஸர் ஏய் ஒழுங்கா கூப்பிடுறேன். ப்ரொஃபஸர் ஒழுங்கா கூப்பிடு. உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஷோல்டர் பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் பேங்கிள் சவுண்டு அது இன்னொரு கையால் இந்த வாலில் பிடிச்சி உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். உங்கள் கண்ணை சுருக்கி அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை போட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஹிப்பும் வலிக்குது, லிப்ஸும் வலிக்குது. உங்கள் ஷோல்டரில் பேக் இருக்கு, ஆனால் நீங்கள் அந்த கையெடுத்து ஹேரை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. ஓடி அகைன் உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணுறான். அவன் ஜஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க, ஒன் ஸ்டெப் பேக்கில் போகிறான். உங்கள் லிப்ஸை துடைக்கிறீங்க. அவன் பேண்ட் பேக்லேருந்து உங்கள் ஸ்கூட்டியா ரெடி வேணாமா வேணாமா போ குட்ரா அப்படின்ட்டு பறங்கிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு உங்கள் ஹிப் எடுத்த சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு கோவத்தோடு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ தான் பார்க்குறாளுங்க, ஒரு மாதிரி கோவத்தோடு நடந்து போயிட்டுருக்கீங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு உங்கள் மேமை வந்து கிளாஸ் எடுத்து சொல்லு அப்படின்ட்டு ஜேகேவும் நடந்து போகிறான். நீங்கள் கீழே அப்படியே அவனை செம்மையாக திட்டிக்கிட்டே முணங்கிக்கிட்டே உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கேட்டுக்கு வெளில போகிறீங்க. அர்ஜுனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவன் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஆத்திரம் கோவமாக அதிகமாக வந்துட்டுருக்கு. கிஸ் பண்ணுற நீங்கள் அந்த கஃபெட்டேரியாவுக்கு வெளில நிற்கிறீங்க. அவனுக்கு கால் பண்ணோன்னா அவனும் வெளில வரான். அர்ஜுனை பார்க்குறீங்க, அவனும் ப்ளூ கலரில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கான். ஜேகேவாது ஒரு ப்ளூ கலர், உங்களுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அர்ஜுன் சேம் ப்ளூ. அவனை பார்த்து ஒரு பிரேட்டாக ஸ்மைல். ஆனால் அர்ஜுன் அங்கேயே ஸ்டன்னாகி நிற்கிறான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்களை அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவும் பத்தட்டமாகவும் அப்படி இப்படிட்டுருக்கு. இங்கே சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. வரவன் சீக்கிரம் வந்து உங்ககிட்ட நிற்கிறான். அழகாக இருக்கவன். ஓகே ஓகே டைமில் சாரி, வா போகலாம். அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ முன்னாடி போ, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவனும் ஹெட்டாட்டு அவன் முன்னாடி போயிட்டுருக்கான். நீங்களும் அவன் பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. அர்ஜுன் எங்கே கூட்டி போகிறேன்னா, இது தனியாக ஒரு பிளேஸ், ஆனால் இது பீச் தான். ஆனால் அந்த பக்கத்து யாருமே அவ்வளோ போக மாட்டாங்க, கொஞ்சம் ஆபத்தான பிளேஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல யாருமே போலீஸ் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லி இந்த பிளேஸ் கூட்டி போட மச்சான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அங்கே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பார்க்குறீங்க இந்த பக்கத்துலாம் அலோட்டே இல்லை. அர்ஜுன் தெரியும் வா, ஸ்கூட்டி இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. அது நீங்களும் ஓகே அப்படின்ட்டு அவன் சொன்ன மாதிரி வச்சுட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஸ்மைல் வேன் சொல்லு, அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க வேன். இந்த சாரியில் இந்த ஜிம்கா, அப்புறம் இது வரைக்கும் நீ கையில் பேங்கிள் போட்டு பார்த்ததில்ல, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு உங்கள் கையை ஆட்டி பார்க்குறான். அந்த சவுண்டு கேட்குது. அர்ஜுனை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, ஹேர் ஸ்டைல் கூட மாற்றிருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. இல்லை நீ தான் ரொம்ப அழகாக இருக்கா. சரி சொல்லு, என்னை என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கா? ஃபர்ஸ்ட் டேட் உங்களை அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எங்க அர்ஜுன் வாவன், உங்கள் காலை நனையுது, அவன் காலை நனையுது, கொஞ்சம் உங்கள் சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அர்ஜுன் நல்லா இருக்குல்ல, ஆபத்தான இடத்துல தான் அழகு அதிகமாக இருக்குல்ல. நீ அழகாக இருக்க, கடல் ஆபத்தாக இருக்கு. அர்ஜுன் நீ எப்படிலாம் பேசுவியா? அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை பார்க்குறீங்க.
உனக்கு என்ன வாங்குறது எனக்கு தெரில, என்னோட சின்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு குட்டியாக செயின் அவன் கையில் இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு செயின்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல உன் நெக்கில் போட்டு, ஆனால் அது போட்டு நல்லா இருக்கும். இப்போ கூட நீ போட்டுட்டு வரல. ஆனால் அர்ஜுன் எனக்கு இது சரி உன்னை கண்டி போட்டுக்கிறேன். அவன் கையில் இருந்து உங்கள் நெக்கில் மாட்டுறீங்க, மாட்ட முடியல. அர்ஜுன் இதை மாட்டி வரியா? ம். நீங்களும் திரும்பி நிற்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி கை நடுங்குது. உங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பூவெல்லாம் இருக்குது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் மாட்டுறான். நல்லா டைட் பண்ண அர்ஜுன், ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு மிஸ் பண்ண மாட்டேன். ம் சரி சரின்ட்டு அவன் டைட் பண்ணுறதுக்காண்டி அவங்க நெக்குக்கிட்ட வந்து அவன் லிப்ஸால் அதை கடிக்கிறான். அவன் ப்ரீத்து அவன் லிப்ஸு போட்டோன்னு ஜங்குக் தாட் வருது. அர்ஜுன் அர்ஜுன் மாட்டிட்டியா? ம் மாட்டிட்டேன். ஓகே நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்கேன். பொறிக்கு ஏன்னாச்சும் ஒன்றும் இல்லை. ஏன் இங்கே வந்து மாட்டினேன்? இல்லை இங்கே கடல் தண்ணி இல்லை. அட்லீஸ்ட் நான் அங்கே தான் மாட்டி உங்ககிட்ட கொடுத்துருந்தான். மிஸ் பண்ணா கீழே எடுத்துடலாம். இதே இங்கே கொடுத்தா நீ எனக்கு கிடைப்பியா இல்லை கிடைக்க மாட்டியான்ட்டு இந்த செயின் ஸ்லிப் ஆகிறது பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல, மிஸ் ஆகலை. ஏ அர்ஜுன் என்னது இப்படியெல்லாம் மைண்டுக்குள்ளே தோணுமா என்ன? இல்லை மைண்டுக்குள்ளே வந்தது. நான் தானே உன்னை லவ் பண்ணேன், நான் எப்படி ஒன்று மிஸ் பண்ணுவேன்? தெரியும். சரி அப்புறம் நல்லா இருக்குல்ல? அவனை பார்த்து கேட்டோன்னா அவனும் ஹெட்டை ஆட்டுறான். சரி வா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அந்த கரை இருக்குல்லடா அங்கே 2 பேர் உட்காந்துருக்கீங்க. இன்னும் 1 hour இருக்குல்ல, நான் தான் 1/2 hour கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம், இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கும் தான் புதுசு. நான் மட்டும் நிறைய பேர்த்திட்ட லவ் பண்ணிட்டான்னா தெரியும் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ட்டு. என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கா? அப்புறம் நீ இந்த காலேஜ்லேயே கொஞ்சம் பொறுக்கி ரவுடி மாதிரி தானே? அது ஏன் உன் லவர் அப்படின்னா உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன அர்ஜுன் பயப்படலாம் கூடாது. இதுக்கப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள் கையை பிடிக்கிறான், நீங்களும் பார்க்குறீங்க. என்ன லவ் பண்ணுறியா அவன்? நிஜமாவா? ஆமாம். சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்டு. ஆமாம். நான் 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 உன்னை கிஸ் பண்ணிக்கட்டுமா? அர்ஜுனை பார்க்குறீங்க, அவனும் ஒரு மாதிரி பதட்டமா உனக்கு பேத்து கொட்டது அப்படி கேட்குறான். உனக்கு இல்லைண்ணா ஓகேவா? இல்லை ஃபர்ஸ்ட் டேட்டு அதான். பண்ணு பண்ணுடா. இல்லை உனக்கு அர்ஜுன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன், நான் லவ் பண்ணுறேன். அர்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் கிட்ட வாரா. அன்னி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவன் 2 கையெடுத்தோம் உங்கள் சீஸை பிடிக்கிறான். அவங்களுக்கும் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸு கிட்ட பண்ணட்டா? உங்கள் ஜாவை கொஞ்சம் அவன் கையை வச்சு தூக்குறான். பதட்டமாக இருக்கு. அவன் உங்கள் லிப்ஸை வச்சோன்னே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அர்ஜுன் சாஃப்டாக அப்படி அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்னன்னு தெரியல உங்கள் மனசு பதட்டமா அப்படி இருக்கு. அமைதியாக இருக்கீங்க. அர்ஜுன் உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுக்கிறான். ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் உங்கள் சீஸை ஒரு மாதிரி டச் பண்ணுறான். போதுமா? அப்புறம் ஒரு ஃபோட்டோ. சரி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லாத பிடிக்கலையா? இல்லை அது சாரி எனக்கும் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு எப்படி தெரில. என்கிட்ட அடிக்கடி கேட்பல ஐ லவ் யூ உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீ சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டு அர்ஜுன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. எனக்கும். ஃபோன் எடுத்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிருக்கான். அவன் செஸ்ட்டுக்கிட்ட வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ அப்படி இதை மட்டும் போஸ்ட்டு போட்டுக்கிறேன். உங்கள் பேங்கிள் தெரிகிற மாதிரியும் அவனோட வாட்ச் தெரிகிற மாதிரியும் கையோட லாக் பண்ணி அப்படியே தனியாக உங்கள் ஃபிங்கர், அதாவது நெயில் பாலிஷ்லாம் தெரியிருக்குல்லடா,
அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். ஹீரோயின் ஃபோட்டோ போஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக அவன் மை ஃபர்ஸ்ட் டேட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஐஜியில் போஸ்ட் போடுறான். நீ பயப்படாத வாயின், நம்ம ஃபேஸ்லாம் போட மாட்டேன், காலேஜ் முடிச்சுக்க. சரி அவங்க கையை பிடிச்சிட்டு வா போகலாம். அர்ஜுன் அவங்க நேமும் அவன் நேமும் அந்த பீச்சில் ரைட் பண்ணி அதில் ஹார்ட் போட்டு லவ் யூ வாயின்றான். பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு என்ன பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து ஹோட்டல் தான் போகிறீங்க. டைம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அடிக்கடி டைமை பார்க்குறீங்க, அவனும் டைமை பார்க்குறான். 2 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி மாற்றி ஊட்டிட்டு சாப்பிட்டு போகலாமா போகலாம் வாயின். எனக்கு என்ன உனக்கு என் கூட ஒரு இடமே பைக்கில் வரியா? அது கொஞ்சம் தூரம். ஆனால் என்னோட ஸ்கூட்டி போயிட்டு அகைன் வந்துடலாம். அவன் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. உங்கள் கை எடுத்து அவன் ஹிப்பில் வைக்கிறான். அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது, பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பண்ணியிருக்கத, பட் நீங்கள் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை அர்ஜுன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, லவ் பண்ணுறேன், தப்பு இல்லை. அவன் ஷர்ட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவன் ட்ரை பண்ணி போகிறான். ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாப் பண்ணுறான். ஒயின் ஒயின் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பிளேஸே அகெயின் வந்திருக்கான். ஹிப்லேருந்து கை எடுத்துகிட்டு அந்த பைக்லேருந்து கீழே இறங்குறீங்க. கழிச்சிக்கிட்டு போகலாமா? உங்கள் ஸ்கூட்டிக்கிட்டே போகலான்னு பார்க்கல, உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் திரும்புறீங்க. தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல ஒயின். மார்க்கு ரிசல்ட்டு படிப்புலேயே இருந்தனால இதெல்லாம் நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் சொல்லணும்னு போயிடுவாங்க. எல்லாட்டையும் நான் அப்படி தான் காலேஜ் ஸ்கூல் மாறிடுவேன். பட் உன்னை பார்த்துட்டு அப்படி தான் போனேன். ஆனால் எனக்கு பிடிச்சனால தான் உன்னை பார்க்க வந்தேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. என்னன்னு தெரியல, அர்ஜுன் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். ஒரு மாதிரி பதட்டமா உடம்பெல்லாம் நடுங்கி. என்ன அர்ஜுன்? அவன் ஹேண்டு உங்கள் ஹிப்பில் இருக்கு. உங்கள் நெக்கை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது உங்களுக்கு. பயத்தில் அர்ஜுனை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் அங்கிட்ட விட்டு போகிறாங்க, பைக்கில் காரில். மெயின் ரோடு. 2 கை வச்சும் ஷோல்டர் பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. சாரி வாய் அர்ஜுன், என்ன பண்ணுறேன்? ஒன்றில் அர்ஜுன் சுற்றி பார்க்குறான். அவ்வளோ யாரும் கண்டுக்கல, ஏன்னா பக்கத்தில் சைடில் கார் நிற்கிது. இது மறைஞ்சு அப்படி தான் இருக்குது. நீங்களும் சுற்றி பார்க்குறீங்க, யாரும் பார்க்கலாம். என்ன அர்ஜுன்? பயப்படாத, ஒன்றும் இல்லை. சாரி, ஹாப்பியாக இருந்தனால இது. ஓகே கை அப்படின்ட்டு உங்கள் ஹிப்லேருந்து எடுக்கிறான். பாய் அர்ஜுன். இல்லை நான் காலேஜ் வரைக்கும் இல்லை, இப்போ நான் வரேன். உடம்பெல்லாம் நடுங்க ஷேக் ஆகுது. அதனால் ஸ்கூட்டியை ஓட்ட முடியல. அவன் சடனாக உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்தது, உங்களை கிஸ் பண்ணது. காலேஜ்லேருந்து வெளில வரையில ஜங்குக் இப்படி தான் உங்களை ஹிப்பை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணியிருப்பான். அர்ஜுன் கிஸ் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. உடம்பு ஒரு மாதிரி நடுங்கிருக்கும். இப்போ கூட ஜங்குக்கு தான் ஒரு டிஸ்டர்பா. அப்புறம் தான் இல்லை அர்ஜுன் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போ பண்ணோன்னே உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடுறது. ஜேகே காலேஜுக்கிட்ட நிற்கிறீங்க. அர்ஜுன் அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, எப்பயுமே இப்படி சைலண்ட்டாக இருக்க மாட்டீங்க, அவனை பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ அவன் உங்களை பார்க்குறான், நீங்கள் அமைதியாக ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒயின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அர்ஜுன். ஏன்னா இல்லை நீ வீட்டுக்கு போனா சரி, அந்த ஒரு காலேஜ்லேருந்து வெளில வராங்க, நீ கிளம்பு. சரி நீ நீ போயிட்டு எனக்கு கால் பண்ண. நீ பார்த்துப்போ. நீங்களும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ தான் ஒரு 2 பேர் தான் அந்த காலேஜ்லேருந்து அந்த கிளாஸ்க்குலேருந்து கொஞ்சம் வெளில வர்றாங்க கிரவுண்டுக்கு. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அர்ஜுன் அவனும் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணணும். உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். இப்போ அவன் இந்த சைடு போகணும். நடிக்கிறான். நீங்களும் ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி பார்க்குறீங்க. ஏன்னா மிரரில் அவனை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பாய் சொல்கிறான். நீங்களும் உங்கள் ஹெட்டை ஆட்டிட்டு அந்த சைடு போகிறான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க.